Students, this is 11th physics, motion of systemic particles and rigid bodies in 5th unit. ஸோ இதில் நம்ம இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துட்டு வரணும் உங்கள் வரிசையாக நான் ஒவ்வொரு வீடியோவுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ஆங்குலர் ஆக்ஸலரேஷன் வித் டார்க் அது பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன? அது சிம்பிள் வந்து கேபிட்டல் எல்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வி நோ அபவுட் த லீனியர் மொமெண்டம் P அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, நம்ம சின்ன வகுப்பில் நிறைய படிச்சிருப்போம். ஆங்குலர் மொமெண்டமும் லீனியர் மொமெண்டமும் ஒரு வித்தியாசத்தை படிச்சிருப்போம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேடியஸ்னா வெலாசிட்டினா ஆங்குலர் வெலாசிட்டி, ஆக்ஸலரேஷன்னா ஆங்குலர் ஆக்ஸலரேஷன், மொமெண்டம்னா ஆங்குலர் மொமெண்டம். இது வந்து ஸ்ட்ரைட் லைன், இது வந்து சர்க்கிள். அப்போ இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைட் லைன் ஒன்றுமே கிடையாது, போயிட்டே இருக்கும், டைம் இருக்கும், ஆக்ஸலரேஷன் இருக்கும். ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு ரேடியஸ் இருக்குது. ஸோ அதனால் V = R ஒமேகா, A = R ஆல்ஃபா, P = இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும், L = PR. ஸோ இந்த ஃபார்மேட்டை நாம் வச்சுங்க, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்போ நம்ம இப்போ இங்கே வந்துட்டுருக்கோம். என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம டெஃபினேஷன் பாருங்கள், நிறைய 2-3 டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆங்குலர் மொமெண்டம் இன் ரொட்டேஷனல் மோஷன். ரொட்டேஷனல் மோஷன்னாலே நம்ம என்ன சொல்ல போகிறோம், தட் இஸ் த டார்க்கு. ரொட்டேஷனல் மோஷன்னா டார்க்கு. ஸோ த ஆங்குலர் மொமெண்டம் இன் ரொட்டேஷனல் மோஷன். ஏன்னா இப்போது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த வித சர்க்குலர் யூனிஃபார்ம் மோஷன்லாம் அந்த கான்செப்ட்டுக்கே போகல. when we give the force to a rigid body, it rotates in the particular axis. அப்போ அங்கே டார்க் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ டார்க்குன்றதுல நம்ம ரொட்டேஷனல் மோஷன் வந்து நீங்கள் அதுக்கு போயிடக்கூடாது, அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ த ஆங்குலர் மொமெண்டம் இன் ரொட்டேஷனல் மொமெண்டம் ஈக்குவல் டு த லீனியர் மொமெண்டம் இன் டிரான்ஸ்லேஷன் மோஷன். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக கொடுத்துருப்பா பாருங்கள். ஆங்குலர் மொமெண்டம் எதுக்கு? ரொட்டேஷனல் மோஷன். லீனியர் மொமெண்டம் எதுக்கு? டிரான்ஸ்லேஷனல் மோஷன். டிரான்ஸ்லேஷனல் மோஷனாக ஒரு பாயிண்ட் ஏவிலேருந்து இன்னொரு பாயிண்ட் கொண்டு போகிறது டிரான்ஸ்லேஷன் மோஷன். அதுக்கு லீனியர் மொமெண்டம் P இருக்கும். ஆனால் இது ரொட்டேஷனல் மோஷன் போது என்ன ஆகுனா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சுற்றி வரது ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, இதுக்கு இந்த இடத்துல இருக்கிறது ஆங்குலர் மொமெண்டம் L. இப்போ வித்தியாசத்தை புரிஞ்சிங்க, அது எப்படி கொடுக்குறான்னு புரிஞ்சிங்க, ரைட்டு. அந்த கண்டிஷன் பாருங்கள், இந்த ஆங்குலர் மொமெண்டம் இன் ரொட்டேஷனல் மோஷன் ஈக்குவல் டு ஆங்குலர் மொமெண்டம் இன் டிரான்ஸ்லேஷனல் மோஷன். இது வந்து ஒரு 1 மார்க்லேயும் வர வாய்ப்பு இருக்குது பாருங்கள். இப்போ டெஃபினேஷன் பாருங்கள், இந்த ஆங்குலர் மொமெண்டம் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மொமெண்ட் ஆஃப் இட்ஸ் லீனியர் மொமெண்டம். அவ்வளோதான். ஆங்குலர் மொமெண்டம் என்னென்னா த மொமெண்ட் ஆஃப் இட்ஸ் லீனியர் மொமெண்டம். ஆங்குலர் சுற்றி வர போகுதுன்னு அர்த்தம். ஆங்குலர் மொமெண்டம் இப்படி சுற்றி வர போகுதுன்னு அர்த்தம், புரியுதா? ஒரு ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, சுற்றி வர போகுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன பண்ணுறோம், இது சுற்றி வருது. இப்போ இது சுற்றி வரும்போது இது வந்து நேராக வர மாதிரி தான் கணக்குது. அது சுற்றி வந்தாலும் அப்படியே போயிட்டே இருக்குது இல்லையா? அதனுடைய லீனியர் மொமெண்டத்தை பொறுத்து வித் ரெஸ்பெக்ட் டு த ஆர் அப்படின்னு சொல்கிறோம். அதனுடைய ஆக்சிஸில் அதனுடைய பாயிண்டில் என்ன பண்ணுது, ரொட்டேஷன் ஆகுது. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் L is defined as the moment of its linear momentum P. அவ்வளோதான். சரி, இன்னொரு வேர்ட்ஸை சொல்கிறாங்க பாருங்கள், ஆங்குலர் மொமெண்ட் ஆஃப் பாயிண்ட் மாஸ். இப்போ நம்ம ரிஜிட் பாடிக்கு வந்துட்டோம். ஒரு பாயிண்ட் மாஸ் ஹேவிங் மொமெண்டம், அந்த பாயிண்ட் மாஸுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு பாயிண்ட் மாஸ் M, இதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்குது, ரைட். அதனுடைய பொசிஷன் வந்து இதான் R. ஓகே, பொசிஷன் R வித் ரெஸ்பெக்ட் டு எ பாயிண்ட் ஆர் ஆக்சிஸ். இதுதான் பாயிண்ட்டு ஆர் ஆக்சிஸ் சொல்ல போகிறோம். அது எப்படி எழுத போகிறோன்னா, L is, that means angular momentum equal to the position of an axis or a point in cross linear momentum. அப்போது இது வந்து ஒரு ரிலேஷன், இது டிஃப்ரென்ஸ் ஆர் த ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் மொமெண்டம் வித் லீனியர் மொமெண்டம் ஒரு ரிலேஷனுடைய ஃபார்முலா தான் இருக்குது. இது வந்து டைரக்ஷனை பொறுத்து, அந்த பொருள் போகிற டைரக்ஷனை பொறுத்து, இந்த ரிஜிட் பாடியில் ரொட்டேஷனை பொறுத்து. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் perpendicular to each other when comparing to the position and comparing to the force. அது வந்து பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் இருக்கிறதுனால தட் இஸ் கால்டு தான் 90 டிகிரி சொல்கிறோம். சைன் தீட்டா வந்து பர்பண்டிகுலர் 90 டிகிரி சைன் தீட்டா.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போது இது ரெண்டுத்துக்கு இடையப்பட்ட ஆங்கிளை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அது மேக்னிடியூடாக மாறிடும். ஸோ L = RP sin theta. ஸோ theta is the angle between position and linear momentum. Okay, here angular momentum is perpendicular plane containing position vector and linear momentum. இது வந்து ஒரு perpendicular plane இது angular momentum. பாருங்கள், இந்த பாயிண்ட்டை பற்றி திருப்பி வந்துகிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்தாலும் இது டேஞ்சன் லைன் போட்டாலும் இது வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே இது perpendicular அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஸ் வி ரிட்டன் த கேஸ் ஆஃப் டார்க், இப்போ டார்க் வச்சு அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது, ஏன்னா ஏற்கனவே ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துருந்தோம். எப்படின்னா, ஒரு சைன் தீட்டா என்பது எய்தர் ஆர் பொசிஷன் வெக்டார் ஆர் லீனியர் மொமெண்டம் பார்த்துருந்தோம். புரியுதா? ஆனால் அங்கே என்ன பண்ணால் எய்தர் பொசிஷன் வெக்டார் ஆறு, அங்கே வந்து எஃப் பார்த்தோம், ஃபோர்ஸுக்கு அதுக்கும் பார்த்தோம். ஒரு சைன் தீட்டா ஃபோர்ஸை பொறுத்து எவ்வளோ, அடுத்தது ஆரை பொறுத்து எவ்வளோ, அதாவது பொசிஷன் வெக்டார் போட்டதில்லை. அப்போ என்ன சொன்னோம் நம்ம, இப்போ வென் the theta is with respect to f அப்படின்னா r is perpendicular. The theta with respect to f னா r is perpendicular. Suppose the sin theta with respect to r னா p is perpendicular. அவ்வளோதான். அதே கண்டிஷன் தான். அங்கே வந்து f போட்டோம், இங்கே p போட்டோம், அவ்வளோதான். அங்கே ஃபோர்ஸு, இங்கே மொமெண்டம், தட் மீன்ஸ் லீனியர் மொமெண்டம். திரும்ப சொல்கிறேங்க, when sin theta is with respect to position vector r means the linear momentum is perpendicular to r. So the sin theta is associated with the linear momentum p means, so r is the perpendicular to the linear momentum. பாருங்க, அதுதான் அந்த கண்டிஷன். ஸோ நம்ம என்ன ஆங்குலர் மொமெண்டம்னா என்ன, இது ஒரு முக்கியமான ஒரு நோட்ஸ். இது ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ரொட்டேஷனல் மோஷன், அதேமாதிரி லீனியர் மொமெண்டம் இன் டிரான்ஸ்லேஷன் மோஷன், இந்த ரெண்டு கண்டிஷனு. அடுத்து இது எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா, இந்த ஆங்குலர் மொமெண்டம் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் இட்ஸ் லீனியர் மொமெண்டம், லீனியர் மொமெண்டத்தினுடைய அளவீடுகளை பொறுத்து தான் அந்த ஆங்குலர் மொமெண்டம் சொன்னாங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஒன் பாயிண்ட் மாஸ் ஹேவிங் லீனியர் மொமெண்டம் அட் பொசிஷன் வெக்டர் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு எ பாயிண்ட் ஆர் ஆக்சிஸ். இது எப்படி எழுதுறோம்னா, L வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இது வந்து டைரக்ஷனை பொறுத்து. தென் டிபெண்ட்ஸ் அப்பான் த மேக்னிட்யூட், த பெர்பெண்டிகுலர் மீன்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் மீன்ஸ் பெர்பெண்டிகுலர். ஸோ வி கேன் give the expression of sin theta. So L = RP sin theta. Here theta is angle between position vector and linear momentum. So linear momentum is perpendicular plane containing position vector and linear momentum. இதெல்லாம் நம்ம எது பெர்பெண்டிகுலர்ன்றதை கிளியராக சொல்லிட்டாங்க. நம்ம வந்து டார்க்கை பொறுத்து எழுதும்போது அந்த தீட்டா சைன் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் பி இஸ் பெர்பெண்டிகுலர், சைன் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு பி ஆர் இஸ் பெர்பெண்டிகுலர். அதுக்கான இது ஒன் மார்க் நீங்கள் கேட்பாங்க. இன் ஆங்குலர் மொமெண்டம் சைன் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னா நீங்கள் என்ன ஆகுதுன்னா, ஆர் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த பி வெக்டார், இல்லை அது பி இஸ் பெர்பெண்டிகுலர் டு த ஆர் வெக்டார் when sin theta with respect to r அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும். அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட்டு சில கண்டிஷன். ஆங்குலர் மொமெண்டமும் ஜீரோ இல்லை, லீனியர் மொமெண்டமும் ஜீரோ, ஆர் பார்ட்டிகல் ஆஃப் ஆரிஜினும் ஜீரோ. அதுவும் இல்லைனா இந்த பொசிஷன் வெக்டர் ஆறு அண்டு லீனியர் மொமெண்டம் ஆர் பேரலாக இருக்கலாம், இல்லை ஆன்டி பேரலாக இருக்கலாம். எத்தனை கண்டிஷன் பாருங்கள், ஒன்று லீனியர் மொமெண்டமும் ஜீரோ, அல்லது இது ஆங்குலர் மொமெண்டமும் ஜீரோ, லீனியர் மொமெண்டமும் ஜீரோ, அல்லது பார்ட்டினுடைய ஆரிஜின் அதுவும் ஜீரோ. அப்போ பொசிஷன் வெக்டார், லீனியர் மொமெண்டம் இதெல்லாமே இது ஒரு கண்டிஷன். அல்லது பொசிஷன் வெக்டார் அண்ட் லீனியர் மொமெண்டம் ஆர் பேரலல் ஆர் ஆன்டி பேரலல் டு ஈச் அதர். இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் அப்போ தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி ஆர் 180 டிகிரி. ஒன்று தீட்டா 0 டிகிரியாக இருக்கணும், இல்லை 180 டிகிரியாக இருக்கணும். இது ஒரு கண்டிஷன். when linear momentum is 0, angular momentum is 0, then particle of origin r equal to 0, then position vector and linear momentum is parallel or anti-parallel, then the angle between the r and p vector அப்படின்னு கேட்டானா that is 0 அல்லது 180. So இதனால் there is a misconception that the linear angular momentum is the quantity that is associated with the rotational motion. ஸோ இதனால தான் வந்து இது ஒரு எந்த அளவில் வந்து ரொட்டேஷனல் மோஷனில் ஒத்து இருக்குதுன்றத கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்குது. இட் இஸ் நாட் ட்ரூ, ஆனால் அது உண்மை கிடையாது. த ஆங்குலர் மொமெண்டம் ஆல்சோ அசிஸ்டட் வித் த பாடி இன் த லீனியர் மொமெண்டம்.
இந்த கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது அது கொஞ்சம் ஒத்து வரலன்னு தெரியுது. ஆனால் அது வந்து உண்மை அல்ல. அந்த லீனியர் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்குன்னா ஆல்சோ அசோசியேட்டட் வித் பாடிஸ் இன் லீனியர் மோஷன். நேர்கோட்டு திசை வேகத்தில் செல்கின்ற அந்த ஆப்ஜெக்ட் கூட ஒரு அசோசியேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆங்குலர் மொமெண்டம் வந்து அதனுடைய டெஃபினேஷன் நம்ம அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இது மொத்தமாக கேட்டாங்கன்னா ஒரு 3 மார்க்கு, அப்படின்னா ஒரு 2 மார்க்கில் டிஃபைன் ஆங்குலர் மொமெண்டம் கேட்டால் அதை எழுதிட்டு இந்த எதை வேணால் எழுதுங்க. இந்த எதுனா மேக்னட்யூட் ஃபார் டைரக்ஷன் போட்டு இதே எழுதுங்க, ஃபார் மேக்னட்யூட் போட்டு இதே எழுதுங்க. இந்த கண்டிஷன்லாம் 1 மார்க்கில் வர வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இந்த கண்டிஷன் 1 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.